கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்சியை தான் காமிக்கிறாங்க. அவள் இக்னண்டான ஒரு பொண்ணு. அவள் அங்கே பப்புக்கு தான் வந்திருக்கா. என்னன்னு பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் குயான் அங்கே ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே கூட சேர்ந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க. அந்த விவி கூடயுமே அவன் கனெக்ஷனில் இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணான். தயவு செஞ்சு நீ என்ன விட்டு உன் கூட சேர்ந்து எனக்கு வந்துட்டு இருக்கவே எனக்கு பிடிக்கல, நீ இதுக்கு டிசர்வ் கிடையாதுன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நம்ம வீவை வந்துட்டு எவ்வளோ நல்ல பொண்ணு, நீ எப்போ பார்த்தாலும் எதுக்காக அவ்வளோவே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உன் கூட சேர்ந்து எனக்கு விருப்பம் கிடையாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிஸ்டர் இன்லாம் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதோ கோவத்தில் உளறான்னு சொன்னதும் அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாயை முடுங்கன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறது, இப்போ என்னோட பேபி வந்துட்டு உன் வயிற்றில் இருக்குது, அந்த குழந்தை வெளியே வரட்டும், அவ்வளோதான், நான் வெளியே வந்ததுமே நான் பார்த்துக்கிறேன், நீ அது முடிக்க வந்துட்டு பிள்ளைய பெறுறதுக்காக இருன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே அந்த விவி நீங்கள் ஏன் இப்படிலாம் கோவப்படுறீங்கன்னு சொன்னதும் அங்கே அவன் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான். இவ்வளோ பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு பார்த்தே இல்லை, நீ வந்துட்டு பாவமான ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது வேணுக்குனே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்ச வேற தள்ளி விட்டதுமே அவளுக்கு அங்கே அந்த தண்ணி கூடன்றது உடஞ்சிருது. அவளுக்கு பயங்கரமான பெயின் ஆயிட்டுருக்கு. அவளை பிடிச்சி தயவு செஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவள் சொல்கிறா, அப்போ 8 மந்த் ஆப் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி பேபி பிறக்கும், இவ சும்மா சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக ட்ராமா பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஐ திங்க் வந்து நடிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன், அது எப்படி குழந்தை பிறக்குன்னு சொல்லும்போது கோவமாட்டி ஹீரோயின் ஏற்றி தள்ளி விட்டுட்டு உன்ன மாதிரி ஒரு கேர்ளை நான் பார்த்ததே கிடையாது, நீ இதை வச்சு வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ண போறியா, என் குழந்தைய நீ வந்து பெர்த் கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்பாங்க எதுக்காக நீ இவ்வளோ ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த விவி வேற கேட்குறா. ஹீரோயின் பயந்து போயிட்டு ஏதோ ஆக போதேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ண போனால் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஏன் ஃபோன் பண்ணுற, ஃபோனை தான் சொல்லிட்டு பிடிங்க போட்டுட்டு மரியாதை இங்கேருந்து ஃபோன் சொல்லும்போது ஹீரோயின் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு வந்துட்டு இப்போ பர்த் கொடுக்க போகிறேன், நீ வந்துட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு சொல்லிட்டு கெஞ்சினதும் ஓவர் ஆக்டிங் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லும்போது இவளை கூட்டிகிட்டு போய் உள்ள ரூம்குள்ளே விடுங்க, இவ தொல்லை தாங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் மிருகம் மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே லிலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, நானுமே ஒரு கேர்ள் தான், எனக்கு என்னமோ அவங்க பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல, நீ ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டு கால் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே அந்த வீதி வந்துட்டு நீ மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையா, நீ வந்துட்டு என்ன உடலை வந்து நாட்டாமத்தனம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டு அந்த பொண்ணு பயந்து போயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னப்பா அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டால் இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னோட குயான் அவங்க ஒய்ஃபை வந்துட்டு எந்த மாதிரி பண்ணியிருக்கான், அடித்து வந்துட்டு ஏமாத்தினவங்கள அங்கே ரூம்குள்ளே தள்ளி விட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் பார்த்தா அங்கே கதவை தட்டிது, தயவு செஞ்சு தோறங்க, எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறா. அங்கே ஃபுல்லாமே அங்கே பிளட் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்க ஹெல்ப்புக்காக அங்கே லெட்டர்ஸ் எல்லாமே இந்த பிளட்டை வச்சு அந்த கண்ணாடி அந்த கதவுல எழுத ஆரம்பிச்சிடுறா. இவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது எதுக்காகப்பா டென்ஷனாகிட்டு இருக்க, நீ வந்துட்டு கிளம்பு வா, நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போய் வந்து நல்லா ப்ளே பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு அவள் சொல்லும்போது அவளோட தொல்லையாக இருக்கேன், அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஃபுல்லாக பிளட்டாக வந்துட்டு எழுதியிருக்கு காப்பாற்ற சொல்லி. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிடுறான். கதவை திறன்னு சொன்னால் இந்த விவி வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன போய் வந்து கதவை திறக்க சொல்லிட்டுருக்க, உனக்கு அது கூட தெரியலையா, லிப்ஸ்டிக் வச்சு எழுதி வச்சிருக்கா அப்படின்றத சொன்னதும் எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா, திறந்து பார்ப்போம், ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. பேச்சை கேட்டுட்டு நீ இப்படிலாம் வேற வந்துட்டு போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் உன்னை வந்து என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று நான் இப்போ கால் பண்ணி அனுப்பி வைக்கிறேன், ஒருத்தி வந்து மென்டலாக இருக்கா, அவளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இவளை பார்த்தா வேணுக்குனே அவளுக்கு தெரியட்டுன்றதுக்காக அவன் பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்துட்டுருக்கா. ஹீரோயினுக்கு அங்கே பெயின் தாங்க முடியலை, அங்கே ஷோட்டை வந்துட்டு கலட்டி அப்படியே மேலேருந்து எரிஞ்சிடுறா. அங்கே பிளட் ஆகிட்டே யாராச்சும் பார்த்து காப்பாற்ற வரட்டும்னு சொல்லிட்டு சரி ஓகேப்பா, இப்போ நம்ம வந்துட்டு வேறு ஒரு கிளப்புக்கு போய் நல்லா வந்துட்டு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணணும் வாங்கன்னு சொன்னதுமே உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டுருக்காங்க தெரியல, போய் பாருங்கன்னு சொன்னதுமே அவள் என்ன பண்ணுவா, இருக்கட்டும் இருந்து டாய்லெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்து அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறான். வெளியே பார்த்தா அங்கே 2 கார்ட்ஸ் வந்துட்டு அங்கே பிளட்டான அந்த
துணியை வச்சுட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவன் வேகமாக அங்கே பிடிங்கிறான். என்ன இதெல்லாம் சேர்த்து கேட்கும்போது அப்பாங்க நீங்கள் இதை என்ன வந்துட்டு நீங்கள் வந்து வச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே என்னோட பொண்டாட்டியோடதுன்னு சேர்த்து கேட்டதும் என்ன பொண்டாட்டியோடதுன்னு சொல்கிறீங்க, ஃபுல்லாக பிளட்டாக இருக்குன்னு சொல்லதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அவன் கோவப்படுறான். நீங்கள் வேணால் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இது பிளட்டு தான். அப்போ அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவன் பயந்து போயிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த விவி அங்கே ஸ்டாப் பண்ணாலும் அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு போய் பார்த்தா அங்கே லெட்சு எழுதியிருந்தது தான் ஞாபகம் வருது. ஐயோ அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இவன் பயந்து போயிட்டு வேகமாக அங்கே கதவை போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் காணோம். எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்த்தாலுமே ஹீரோயின் இல்லை. அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான பயமாகி போயிடுது. ஐயோ என்னாச்சு, நான் பேசாமல் வந்துட்டு அவளை விட்டுட்டேனே, எனக்கு என்ன பயமாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க அந்த பிவி என்னப்பா நீங்கள் இதெல்லாம் பார்த்து பயந்துட்டுருக்கீங்க, அது நல்லா பாரு அது வந்து ரெட் ஒயின் அவங்க வேணுக்குனே ஊற்றி விட்ருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாவே உண்மையிலே அது ரெட் ஒயினான்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன்னு சொன்னதும் உங்களை இப்படிலாம் வந்துட்டு பின்னாடி அலைய வைக்கணும் தான் நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசுனதும் ஐயாக்கு உடனே சூடேறி போயிடுது. ஓ என்னை திரும்ப ஃபுல் பண்ண பார்க்குறாளா, சரி வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ப்ளே பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இங்கே பார்த்தா அந்த லில்லி என்ற பொண்ணு தான் ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி இவனை பார்த்தா வேற ஒருத்தி கூட சேர்ந்து க்ளோஸாக அப்படியே சிரிச்சுட்டு அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கான். அவளால் அங்கே வந்துட்டு சவுண்ட் கொடுத்து கூட கூப்பிட கூட முடியலை. இங்கே ரொம்ப நிலைமை சீரியஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் சொல்கிறாரு உன்னோட நம்பிக்கையை தளர விடாதம்மா, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாக இரு, குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம், மென்டலி ப்ரிப்பேராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவளால் அங்கே பெயின் தாங்க முடியல. இவன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கே பயங்கரமாக அங்கே ஆட்டம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்கான். இவங்க ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் அங்கே இவனை பார்த்தா அப்படியே அந்த விவியோட சேர்ந்தே ஹாப்பியாங்க இருக்கான். ஸோ நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிட்டுருக்கு. பிளட்டாக அங்கே போக ஆரம்பிக்குது. ஐயோ இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சிருக்கு, நம்ம இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், குழந்தைய காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் போல், மிஸ்கேரேஜ் ஆக தொடங்குதுன்னு சொல்லும்போது இந்த ஐயாவுக்கு அப்படியே நெஞ்சலாமே பதப்பதைக்குதாம்மா, எனக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு, அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவர் உடனே கால் பண்ணதும் இந்த விவி வந்துட்டு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அவள் நல்லா தான் இருப்பா, கவலைப்படாதீங்க பிபி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இல்லை குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போக பார்த்ததுமே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, நம்ம வந்துட்டு ஒர்க்கு வாரம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கோன்னு சரி திரும்ப மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறா. ஸோ அப்போங்க அந்த நர்ஸ் வந்துட்டு கோவமாயிட்டு கால் பண்ணதுமே அவனை பார்த்தா நீ எங்கே போன, ஃபோன் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவட்டவே கோவப்பட்டதும் அங்கே நர்ஸ் பயங்கரமாக திட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஹஸ்பண்டாடா, பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருந்தா நீ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா, உங்களுக்கு சீரியஸாக இருக்குன்னு சொன்னதும் அங்கே பார்த்தா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அப்போ அங்கே டாக்டர்ஸ் நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ அவன் பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சும்மா வந்துட்டு ஃப்ராங்க் கால் பண்ணியிருப்பாங்க, உங்கள் பின்னாடி வந்துட்டு சுத்த வைக்கணுன்றதுக்காக, நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. அவனை பார்த்தா ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டுருக்கான். அப்போ அங்கே உடனே நான் இப்போ போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சா உடனே எனக்கு தலையெல்லாமே சுற்றிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறா. என்னாச்சு நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும் ஏன்னான்னு தெரியலப்பா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு தலையெல்லாமே சுற்றுது, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு மயக்கமாகிற மாதிரி ட்ராமா பண்ணதும் இவன் பார்த்தா வேமாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் இவன் பயங்கர ஹாப்பியாகிட்டு அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டுருக்கா. சரி நீ உட்காரு நான் இப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும் எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறான். ஸோ அப்பாங்க டாக்டர் உங்களுக்கு கால் வந்துடுது, இப்படி ஒரு பேஷண்ட் வர போகிறாங்கப்பா, அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் தான் வந்துட்டுருக்காங்க, வயிற்றில் பாவம் அவங்க 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த ஐயா மனசுலேயே யார் அவன் பொண்டாட்டியை வந்து கேர் பண்ணாமல் விட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவனே வந்து ஒரு உதவாக்கிற இவன் வந்துட்டு அப்படி யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயினை கொண்டு வந்ததுமே இந்த நர்ஸுங்களுமே வேகமாக உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் ஹீரோயினுக்கு அங்கே மூச்சு விட முடியாமல் பயங்கரமான சிரமமாயிட்டுருக்கு. ஸோ இவனை தாண்டி தான் அங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. அவன் என்ன யாரோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க அந்த தண்ணியுமே இங்கே கீழே விழுந்துடுது. இவி வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டுறா. அங்கே பார்க்க விடக்கூடாதுன்றதுக்காக வேகமாக பக்கத்தில் வந்ததுமே என்னாச்சு எனக்கு தலையெல்லாம் சுற்றுது தண்ணி கேட்டனேன்னு சொன்னதும் இல்லைப்பா தண்ணி கீழே கொட்டி போச்சு அப்படின்றத சொல்கிறான். யாரும் உள்ளே போனாங்களே என்னென்னு பார்ப்போமான்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஐயோ எனக்கு
எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ட்ராமா பண்ணதும், நேற்று நைட்டு வேற நான் சரியாக சாப்பிட்லையா அதனால தான் சொன்னதும், சரி ஓகே வா நான் உன்னை சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். பட் இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே மோசமான அங்கே வந்துட்டு நிலைமை ஆயிடுச்சுக்கு. அங்கே வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும் இவ்வளோ மட்டுமாச்சும் தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக பார்த்தா அங்கே பேபிஸ்மே இறந்து போயிடுது. அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு சாரி கேட்குறாங்க, எங்களால் முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணோம் மேடம், பட் எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், வயிற்றுக்குள்ளே இருந்தது பாயா கேர்ளான்னு சொன்னதுமே 2மே தான் மேடம், ட்வின்ஸ் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான கஷ்டமாயிட்டுருக்கா. அவருக்கே பயங்கர கஷ்டமாயிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு. இவ பயங்கரமாக அழுதுட்ருக்கா, அம்மா உங்களை வந்துட்டு காப்பாற்ற முடியாமல் போச்சுல்ல, நான் எவ்வளோ கனவுல இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அவன் கால் பண்ணுறான், எங்கே வந்து வீட்டுக்கு வராமல் நீ போயிட்டுருக்க, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி வந்து முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க, என்னை ட்ரபிள் க்ரியேட் பண்ணணும்னு பண்ணுறியா, ஏன்னா நேற்று நடந்த விஷயத்துக்கெலாம் கோமாயிட்டுருக்கியா, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற சொன்னதும், நான் உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்க விரும்பலை, வா டைவர்ஸ் பண்ணலான்னு சொன்னதும், ஏன்னா முட்டாள் மாதிரி எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் அதுன்னு பேசிகிட்டு இருக்க, நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது, பிள்ளைக்கு போய் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக வாங்கணும்ல அப்படின்ற சொன்னதும், 7 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சு, உன் கூட இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ணுறது, ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே அவனை பார்த்தா நீ எப்பயுமே வந்து விவி எதுக்காக நீ இப்படிலாம் வந்து கோவமாயிட்டு பேசிகிட்டே இருக்கா, அந்த பொண்ணு ரொம்பவே நல்லவன்னு சொன்னதும், ஆமாம்மா அடுத்த புருஷனோட சேர்ந்து தப்பான உறவு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கவ ரொம்ப நல்லவ தான், ட்ரிங்க் பண்ணிவிட்டு நீ ஊரை சுற்றிட்டு இருப்ப அவளோட சேர்ந்து, அதை கேட்டால் நான் ரொம்ப கெட்டவளாயிருவேனா, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எது இல்லைன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ அழுகாத வீட்டுக்கு வா, குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும், நம்மளோட சைல்டு அப்படின்றத சொல்லும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த விவி அங்கே ரெடி ஆகிடுச்சிக்கா, இவன் புதுசாக வந்துட்டு ஏதோ பில்டிங் ஓப்பன் பண்ண போகிறான். ஸோ அப்பாங்க சரி நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன், நான் இப்போ கிளம்ப போகிறேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு உனக்கு வந்துட்டு இதை கூட கேட்குறது கூட டைம் இல்லையா, இப்போயுமே அந்த வப்பாட்டியோட சுற்றுறதுக்கு தான் உனக்கு நேரம் இருக்காடான்னு சொல்லிட்டு பயங்கரமான அழுக வந்துட்டுருக்கு. இந்த 7 வருஷ வாழ்க்கை வந்துட்டு ஒரு ஜோக்காக தான் போயிருச்சு, உன்னை மேரேஜ் பண்ணி நான் வந்துட்டு என்னத்தை கண்டேன் சொல்லு, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தேன், பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு, லவ் பண்ணுற உறவுமே போச்சு, நம்ம குழந்தையுமே இப்போ இல்லாமல் போச்சு, நீ அந்த குழந்தையோட சாவுக்கு காரணமான ஊற்றியவே வீட்டில் வச்சுட்ருக்காடான்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமான கஷ்டமாயிட்டுருக்கு. நல்ல வேலை பிள்ளைங்களா, இந்த மாதிரி மோசமான உலகத்தில் நீங்கள் வந்து பிறக்கலை, நீங்கள் ரொம்ப லக்கி தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க வயர்ஸ் எல்லாமே அங்கே வந்து எடுத்து விட்டுட்டு அப்பாட்ட அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாங்க, மேடம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படிலாம் நீங்கள் போகக்கூடாது, ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை முக்கியமான விஷயம், நான் போயிட்டு கண்டிப்பாக என்னோட கண்ணால் அதை பார்க்கணும், பார்த்துட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சொன்னாலுமே கேட்காம அவங்க கிளம்பி போகிறான். இவனை பார்த்தா அங்கே அவளோட சேர்ந்து சூப்பராக அங்கே வந்துட்டு புது பில்டிங் வந்து ஓப்பன் பண்ண போகிறான். ஹீரோயினுமே அதெல்லாமே வந்து பார்த்துச்சேக்கா, இவ தான் என்னோட அசிஸ்டன்ட் விவி, இவ தான் வந்துட்டு என் வாழ்க்கையில் எல்லா சக்ஸஸ்க்குமே காரணமானவன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே லவ் பண்ணும்போது நீ மட்டும் இல்லை லைஃப்பில் வரலைன்னா எதுவுமே எனக்கு சக்ஸஸாக இருந்திருக்காதுன்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனால் வந்துட்டு இப்போ ஆளுங்களுக்கு முன்னாடி வப்பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அவளோட தான் சேர்ந்து ரிப்பன் எல்லாமே வந்து வெயிட்டிச்சிக்கா, அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கப்புள்ஸ்பா, ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்ற செட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணுன்ற நாள் வேற எனக்கு வந்துச்சான்னு சேர்த்து கவலைப்படுறா. அங்கே ஒரு ஹார்ட் மாதிரி கொண்டு வர சொன்னதுமே என்ன இதுன்னு சொல்லிட்டவன் கேட்டதும், இது நம்மளோட கையை வந்துட்டு நம்ம வைக்கணும், இது ஆஃபீஸோட அங்கீகாரமேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. என்ன இதெல்லாம் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, சரி ஓகே நான் கொண்டு போக சொல்கிறேன்னு சொன்னதும், இல்லை இல்லை உனக்கு ஹாப்பினா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கையெல்லாமே வச்சு அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அங்கே பயங்கரமான கஷ்டமாகி போயிடுது. வேணுக்குனே ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க தட்டி விடுறான், அங்கே வந்துட்டு ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையுமே, இந்த உலகமே எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற செட்டவை யோசிக்கிறா, என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டான். பட் இப்போ பாரு நான் வந்துட்டு எவ்வளோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நன்றி கட்டவேன், வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே நிற்க வச்சுட்ருக்கானேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. ஸோ இங்கே உள்ள பார்ட்டியுமே நடக்கும்போது அப்போ அங்கே உண்மையிலேயே நீங்கள் டேலண்டான ஒரு பர்சன் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கே பாராட்டுறாங்க. ஹீரோயின் அப்போ அவனுங்க கால் பண்ணதுமே ஃபோனை கட் பண்ணி விடுறான். திரும்பவுமே கால் பண்ணிச்சேக்கா. ஸோ அப்பாங்க அதுக்கு கேட்டுட்டவங்க நீங்கள் போய் வந்து அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இப்போ நான் வந்துட்டு முக்கியமான பார்ட்டியில் இருக்கேன், நீ ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறேன்னு சொன்னதும், உன்ட்ட நான் வந்து பேசணும்னு சொன்னதும், வீட்டில் வந்து பேசிக்கலான்னு சொல்லும்போது, அப்பாங்க நம்மளோட 2 சில்ட்ரனுமே அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது, இப்போ தேவையில்லாமல் எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு, என் பிள்ளைங்க நல்லபடியாக நான் வளர்ப்பேன், நான் நாளைக்கு வர்றேன் வந்துட்டு பேசிக்கலாம், ஃபோனை வெயின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணதும், ஹீரோயின் நீ பேசுவடா பட் நான் இருக்கணும்ல அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அங்கே உண்மையிலே உங்களுக்கு இவங்க
பர்ஃபெக்டான வந்துட்டு ஒரு லக்கியான பர்சன் அப்படின்ற சொல்லிட்டு பேசுனதும், ஐயையோ! நான் கிடையாது. அவங்களோட ஒய்ஃப் தான் சொன்னதுமே, இவ உடனேவும் இல்ல, இல்ல இவ தான் என்னோட லைஃப்ல ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு கேர்ள் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இத கேட்டுட்டு அங்க பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. அவ உன் லைஃப்ல முக்கியமான ஒரு லேடினா, அப்ப நான் யாருடா? அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. உன்ன மாரி ஒரு ஜென்மத்த போய் நான் வந்து மேரேஜ் பண்ணி 2 புள்ளையுமே பெத்து, அதுவுமே இந்த உலகத்துல எல்லாம் வச்சு பார்த்தியா? இந்த லவ்வுக்கு பேரெல்லாம் லவ்வா? அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமான அழுக வந்துட்டுருக்கு. நடு ரோட்ல கொண்டு வந்து என்ன உட்கார வச்சுட்டேடான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டுருக்கா. ஸோ அப்படியே அவளுக்கு மயக்கமாயிருது. அங்க ஒரு பெர்சன் அத பார்த்துட்டு, ஐயோ! மேடம் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. பிறகு இங்கே டாக்டர் நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்காமல் ஏன் போனீங்க? உங்கள் பாடி இன்னுமே வந்துட்டு வீக்காக தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா புரியுதுன்னு சொல்கிறாரு. உங்கள் மனசில் இப்போ என்ன வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி அவன் பண்ண துரோகங்கள் மட்டும்தான் அங்கே வந்து போயிட்டுருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்கள் உங்கள் ஃபோன் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால், கொடுத்ததுமே அவள் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் அங்கே கால் பண்ணுறா. அவங்க அப்பாட்ட, அப்பா நான் தான் பேசுகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிடுறாங்க. நம்ம பொண்ணு கூப்பிட்றா பாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க எப்படிம்மா நீ இருக்க அப்படின்ற செட்டு கேட்குறாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு செட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்ஃபனில் வளர்ந்த பொண்ணு தான். அவங்க வந்து ஃபைனலாக தன்னோட பொண்ணுன்னு செட்டு கண்டுபிடிச்சி டிஎன்ஏ எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் அங்கே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் தான் என்னோட பேரண்ட்ஸான்னு கேட்டதுமே, ஆமாம்மா தயவு செஞ்சு நீ எங்கள் கூட சேர்ந்து வந்துருன்னு செட்டு கேட்கும்போது, பட் என்னால் உங்கள் கூட சேர்ந்து வர முடியாது. ஆல்ரெடி நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன். நான் வந்து குயானை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ வந்து இவர் கூட்டிகிட்டு போவார் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. என்னால் இதுக்கப்புறம் வர முடியாது. பட் என்னை நீங்கள் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து போனதும் அவங்க அம்மாவுக்கு அங்கே பயங்கர கஷ்டமாக இருக்குது. பட் அவங்க அப்பா அவள் வந்துட்டு பெரிய பொண்ணாயிட்டா, அவள் ஹாப்பி தான் நம்மளுக்கு ஹாப்பி. இப்போ வந்துட்டு அவங்க 2 பேருமே நம்ம புள்ள மாதிரி தான், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம பொண்ணு எங்கே இருந்தால் ஹாப்பி தானேன்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ நான் உங்கள் கூட சேர்ந்து வீட்டுக்கு திரும்ப வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தா அவருக்கு. அப்போங்க கண்டிப்பாம்மான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை என் பொண்ணை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இவனை பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு, இப்போ என்ன வீட்டுக்கு வந்துட்டியா இல்லையா? வெளியே வா, எப்போ பார்த்தாலுமே உள்ளே உட்காந்துட்டு ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பியா? நான் வந்துட்டு இன்றைக்கி அங்கே புது பில்டிங்காக வந்து கட் பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டான். அப்போ அவள் பேச்சு சவுண்ட் எதையுமே காணும். எங்கே போனான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அங்கே தேடி பார்க்குறான். பட் ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக உன்னையும் பிள்ளையும் நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். நீங்கள் 2 பேருமே என்னோட கண்ணு மாதிரின்னு சொல்கிறான். ஃபோன் பண்ணால் ஃபோனையுமே அவள் வீட்டில் தான் வச்சுட்டு போயிருக்கா. எங்கே போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு இவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. அப்போங்க அந்த குட்டி பிள்ளைங்களோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த குழந்தைங்களுக்கு இதை போட்டால் எவ்வளோ வந்துட்டு க்யூட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமான அங்கே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே எங்கே அவள் போனான்னு எனக்கு தெரியல. வந்துட்டு கண்டுபிடிங்கன்னு சொன்னதும், சார் இப்படி மேடம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு என்ன ஹாஸ்பிட்டல்லையான்னு சொல்லிட்டு இவன் பயந்து போயிட்டு வேமா போகிறான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே போயிட்டு நீ இப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்திருக்க, திரும்ப யாரை ஃபுல் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ ஃபைனலாக நீ வந்துட்டியா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டியான்னு சொன்னதுமே, நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, அது ஜஸ்ட் பிஸ்னஸ் விஷயம் மட்டும்தான், நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீயும் என் குழந்தையும் தான் எல்லாமே எனக்கு அப்படின்றத சொல்லும்போது, பட் உன் குழந்தை என்னோட வயிற்றுலே இல்லையே அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டு என்ன இப்போ பேசிகிட்டு இருக்க, போதும் நிப்பாட்டு அப்படின்றத சொல்கிறான். திரும்ப திரும்ப என்ன ஒரு பைத்தியமாக்காத அப்படின்றத சொன்னதும், யார் பைத்தியமாக்குறது, நீ வந்து பண்ண வேலை எல்லாத்தையும் தான் நான் பார்த்தனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு சொல்கிறான். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நார்மல் தான், ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு நடக்கிற விஷயங்கள் தான் அப்படின்றத சொல்லிட்டு இவன் தப்பான உறவில் இருக்கிறத கூட அவன் நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சும்மா வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே யாரை வந்து நீ ஸ்டூபிடாக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க, எனக்கு எல்லா விஷயமே தெரியும், உனக்கு வந்துட்டு அவ கூட சேர்ந்து தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு, ஸோ இதுக்கப்புறம் நான் அவன் கூட இருக்க மாட்டேன், நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு டைவர்ஸ் பண்ணுவியா, பேபி வந்துட்டு பிறக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போன்னு சொன்னதும், எந்த பேபியை வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நம்மளுக்கு எந்த ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பெட்ஷீட் எடுக்கிறா. பார்த்தா வயிற்றுல குழந்தைய காணும். அதை பார்த்துட்டாவே நீ வந்துட்டு அப்போ பேபிக்கு வந்து பர்த் கொடுத்துட்டியா, குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஐயாக்கா அப்படி ஆசையாயிட்டு இருக்கு பிள்ளைங்களை பார்க்குறதுக்காக. பட் அங்கே உன் பிள்ளைங்க எங்கேப்பா இருக்குது, உன் கையால் தானே உன் பிள்ளைங்களை நீ கொலை பண்ணிட்ட அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. கண்டிப்பாக இது உண்மையாக இருக்க சான்ஸே கிடையாது, நீ என்னை வந்துட்டு பொய் சொல்லி ஏமாத்துறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே ஹீரோயின் அப்போ அங்கே டாக்டர் வர சொல்லிடுறா. அப்போ அங்கே அவர்கிட்ட என்னோட பிள்ளைங்க எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் அவங்கள ஆல்ரெடி வந்து நாங்களே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு நீங்கள் இதை திரும்ப பேசாதீங்க. ரெண்டாவது அவங்கள ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருந்தா கண்டிப்பாக அம்மா பிள்ளைய காப்பாற்றிருக்கலாம். பட் ஆனால் அப்படி நடக்கலை, அங்கே 2 குழந்தைங்களுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு, நீயுமே இவட்ட கூட சேர்ந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற சொன்னதும், பொய் சொல்கிறதுக்கு தான் எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா, இந்த பாருங்கள் ரெக்கார்டிங் பாருங்கள் அப்படின்ற செட்டு கொடுத்தா இவன் எனக்கு தண்ணி எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தான் இல்லையா அவளுக்காக. ஸோ அப்போ தான் ஹீரோயினை கொண்டு போன அந்த வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு அப்போ என் கண்ணுக்கு முன்னாடி போனது என் பொண்டாட்டி தானா அப்படின்ற சொல்லிட்டு, கண்டிப்பாக இது உண்மையாக இருக்காது, என் பிள்ளைய நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்களா கொடுங்கன்னு சொன்னதும், ஹலோ மிஸ்டர் நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க, ரொம்ப அப்படியே பாசம் இருக்க மாதிரி நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, 2 பிள்ளைங்க பாவம் அவங்களுமே கஷ்டப்பட்டு தான் காப்பாற்ற வேண்டியதாகிருச்சு, இப்போ பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு பயங்கர கஷ்டமாயிருது. இப்போ ஹீரோயின் ஒன்று மாதிரி ஒரு ஜென்மத்தோடு சேர்ந்து எனக்கு எந்த ஒரு வேணாம் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீ பேசாத, நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ வந்துட்டு ஒரு மனித மிருகம், ஒன்றை மாதிரி ஒரு ஜென்மத்தோட என்னை வாழவே முடியாது, உனக்கு ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா, நீ வந்துட்டு ஒரு மிருகத்துக்கு கூட அந்த வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும், அப்படி கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ என்னை தொடாத, எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொன்னால் அவன் ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ இல்லாமல் நான் ஒரு கம்ப்ளீட் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சா அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு உயிரை போட்டு தான் வாங்கிட்டு இருக்கான், போகிற மாதிரி இல்லை, இவனை எப்படியாச்சும் இங்கே இந்த விரட்டி விட்டால் தானே நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ அவங்க வீட்டில் வந்துட்டு அங்கே பேரண்ட்ஸுமே கால் பண்ணிடுறாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் கண்ணை முடிச்சு என்ன எந்திரிச்சிட்டியா நீன்னு சொன்னதும், அப்போ ஹீரோயின் நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகி போச்சு, நீ எனக்காக கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வர முடியுமா பசிக்குதுன்னு சொன்னதும், நீ வெயிட் பண்ணு நான் இப்போவே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா விழுந்தடிச்சு அங்கே போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவள் தன்னோட லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறா. இதுக்கப்புறம் நீ நினச்சாலும் என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்ப ஆசையாக வந்துடுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ வீட்டுக்கு வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் வேமா இங்கேருந்து கிளம்பணும், இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது இன்னைக்கு கூயான்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளுமே கண்டிப்பாக அதை தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனை பார்த்தா ஃபுட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோ எனக்கு காணவேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட கேட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, 2 பேரும் வந்து பிக்கப் பண்ணாங்களே அவங்க பேரண்ட்ஸ்ன்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஆர்ஃபன் கேர்ள் அவளுக்கு எப்படி வந்துட்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மிஸ்டர் எனக்கு இதை பற்றி தெரியாது, 2 பேர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் அதை பற்றி போய் பேசுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கரமான கோவமாயிருது அவனுக்கு, என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் அவனுக்கு அங்கே லெட்ஸ் எழுதியிருக்கா. நீ வந்து பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எல்லாத்தையுமே மீறிட்ட, உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை கல்யாணம் முடிச்சு கடைசியில் என் வாழ்க்கை வந்து நரகமானது மட்டும்தான் மிச்சம். ஒரு ஒய்ஃப் வந்துட்டு பிரசவ ஒளியில் துடிச்சா வப்பாட்டியோட பேச்சை கேட்டுட்டு கேவலமான ஒரு ஜென்மம் நீ எல்லாம் வந்துட்டு மனுஷனாக இருக்கவே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இதுக்கப்புறம் நான் சாகர வரைக்கும் மூஞ்சில் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்துட்டு உடனே அங்கே எல்லா இடத்துலையுமே போய் ஆளுங்கக்கிட்ட போய் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே கேட்டுட்ருக்கான். அங்கே ஃபைனலாக அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல, நீ எங்கே போன, நான் வந்துட்டு நீ இல்லாமல் என்ன பண்ணுவேன், தயவு செஞ்சு நீ வந்துடுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கான். திரும்பவுமே வீட்டுக்கு வந்துட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணுறான். அப்பாங்க சார் நாங்கள் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம், அவங்க வந்துட்டு எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல சார்ன்னு சொன்னதும் பார்த்தா இவனுக்காக வந்து அவள் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து 2 பேர் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ண டைம் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்பாங்க அவள் வந்து ரெடி பண்ணி வச்ச ஃபுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, இவன் அதவாவே இங்கே சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு அவளோட நினப்பிலாவே ரொம்ப அழுதுட்ருக்கான். தயவு செஞ்சு நீ என் கூட சேர்ந்து வந்துடு, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப எமோஷன் ஆகிட்டங்க, ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. கதவை நாக் பண்ணதுமே பொண்டாட்டி தான் வந்துட்டாலாக்குன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கதவை திறக்க போனால் அங்கே வந்திருக்கிறது பார்த்தா அந்த பீவி தான்.
இப்போ நான் வந்து ஃபைனலாக அவங்கள வந்து தேடி வந்துட்டேன் பார்த்தீங்களா, அவள் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாளாம்ல, எனக்கு ஹாப்பி உங்களை பார்த்ததில்ல அப்படின்றத சைட்டு வந்ததுமே இப்போ மரியாதையை வெளியே பொறுமை விட்டுன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு எப்பயும் இப்படி தானே பேசுவான்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. இவெல்லாம் வந்துட்டு இங்கே ஃபோட்டோ இருக்கிறது கூட வந்து டிசர்வ் கிடையாது, அதான் குழந்தைய இல்லாமல் போச்சே, அப்புறம் என்ன இவளுக்கு இங்கே வேலைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ தூக்கி போட்டதுமே அவ்வளோதான் பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிட்டு கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தெரியுதான் என்னோட பொண்டாட்டியோட ஃபோட்டோவை தூக்கி போடுவேன், ஓ அவள் வந்துட்டு இல்லைன்னா ஒன்றை மாதிரி வந்து கேவலமாக ஆம்பளைங்களோட காசுக்காக வந்துட்டு சுற்றிட்டு இருக்க ஒருத்தையே நான் என் பொண்டாட்டியாக்கி கூட்டிகிட்டு வருவேன்னு நினச்சியா, நீ என்னோட பெட் பார்ட்னர் மட்டும்தான், பெட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுறவள பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வருவேன், நான் மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு அடிச்சங்கேருந்து விரட்டி விட்டுறான். ஸோ இப்போ தான் வந்துட்டு ஐயாக்காங்க பொண்டாட்டி வேற வப்பாட்டி வேறன்றது தெரியுது போல். அங்கே ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு நீ என்கிட்ட வந்துடு, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ எப்படி என்னை விட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ஏர்போர்ட்டுக்கு போயிடுறா. நீ போக ரெடியாக இருக்கேமான்னு சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவன் ப்ரப்போஸ் பண்ணது, அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டது, பட் அவனை பார்த்தா அந்த பிவி கூட சேர்ந்து இவள் கண்ணுக்கு முன்னாடியே கேவலமாக பிஹேவ் பண்ண விஷயங்கள் எல்லாமே அங்கே ஞாபகம் வருது. என் வாழ்க்கையே நரகமாக மாறிடுச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை எப்பயுமே லைஃப்பில் மீட் பண்ண மாட்டேன், குட் பை. ஃபைனலாக இந்த ஊருக்கும் உனக்கும் சேர்த்துன்னு சேர்த்து அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து போயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.